நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்ற போர்வையிலே அநேக பிசாசினுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள் ஊடுருவி விட்டார்கள். அவங்களே சபை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க தங்களுக்கு கன்வீனியன்டா. ஏன்னா சபைகளுக்கு போகிற நல்ல ஆத்துமாக்களுக்கு இடரல் உண்டாக்கும்படியாக மக்கள் விரும்புகிற உபதேசங்களை கொடுக்கிற சபைகள் இன்றைக்கு அநேக சபைகள் வந்து விட்டது. வயிற்று பிழைப்புக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிகுந்து விட்டார்கள். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது அதை கடிந்து கொள்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க எண்ணம் எல்லாமே இந்த உலகம்தான், அவங்க ஆசீர்வாதமும் இந்த உலகம்தான், அவங்க பிரச்சனையும் இந்த உலகம்தான், அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போகும். ஆகவே அவங்களுடைய லெவல் அவ்வளவுதான். இதைத்தான் இன்றைய ஆண்டவருடைய சபை என்ற போர்வையிலே இருந்து கொண்டு சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் செய்கிற காரியம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய திருச்சபையே, நீ தேவனுடைய சிட்சையை நீ ஏற்றுக்கொள். கசப்பு மருந்து கொடிய நோயிலிருந்து விடுதலை தரும். பிரம்பு பிள்ளையை சீர்படுத்தும். சிட்சை நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்.